இரண்டாவது காரியம், குறுகிய எண்ணங்களை மாற்றுவதற்கு வழிகள் நமக்குள்ள தாழ்மை மற்றும் அன்பு இருக்க வேணும். மற்றவர்கள் நம்ம விட மேன்மையானவர்கள் என்று நம்ம எண்ணாலே போதும். பிலிப்பியர் 2வது அதிகாரம் 3வது வசனத்துல, நிபந்தனையற்ற அன்பு குறுகிய எண்ணங்களை அகற்றுமா. நிபந்தனையற்ற அன்பு, அதாவது நான் ஒரு 1 கொரிந்தியர்ல இருக்குதுல்ல, அன்பு சகலத்தையும் தாங்கும். அந்த மாதிரி சில நேரத்துல தாழ்மையான எண்ணங்கள் நமக்குள்ள இருந்து மற்றவங்கள் நம்மை விட மேன்மையானவர்களாக நம்ம பார்க்கும் போது நிறைய காரியங்களை நமக்குள்ள கற்றுக்கொள்ள முடியும். 3வது காரியம், நமக்கு தேவையானது, குறுகிய எண்ணங்களை மாற்றுவதற்கான நமக்கு தேவையான காரியம் என்னன்னாக்கா, ஒரு பரந்த பார்வை நமக்கு வேணும். நல்ல ஒரு அகலமான ஒரு பார்வை. நம்ம இப்படியே பார்த்துட்டு இருந்தா, கடிவாளம் போட்ட மாதிரி நமக்கு கண்ணுக்கு இப்படியே பார்த்துட்டு இருந்தா எப்படி இருக்கும்? சோ அதனால ஒரு பரந்த பார்வை. கடவுளுடைய பார்வையில அனைவரும் சமம். எவ்வளவு உண்மையை நம்ம உணரும் போது, அந்த உண்மையை உணரும் போது எந்த வேறுபாடுமே அவர் பார்ப்பதே இல்லை, பார்க்க மாட்டாரு அந்த வேறுபாடுகளை. ஆனா மனுஷன் நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம என்ன பண்றோம், அநேக வேறுபாடுகளை நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். சோ இந்த குறுகிய எண்ணங்களை மாற்றுவதற்கு வழிகள்லாம் நமக்கு வேண்டியது என்னன்னாக்கா, நல்ல ஒரு ஐ ஓப்பனிங் வேணும். அந்த ஐ ஓப்பனிங், பரந்த பார்வை இருந்தாலே நமக்கு இது எல்லாமே நல்லபடியாக கிடையும். ஆண்டவர் எல்லாத்தையும் பெரிதாக கொடுக்கிறவர் இல்ல. ஆதியாகமம் 19வது அதிகாரத்துல நீங்க பாத்தீங்கன்னாக்கா, ரொம்ப அழகான ஒரு வசனம் இருக்குது. ஆதியாகமம் 19வது அதிகாரம் 19வது வசனம் என்ன சொல்லுது? உமது கண்களிலே உமது அடியனுக்கு கிருபை கிடைத்ததே, என் பிராணனை காக்க தேவரீர் எனக்கு செய்த கிருபை பெரிதாக விளங்க பண்ணினீர். மலைக்கு ஓடி போக என்னால் முடியாது, தீங்கி என்னை தொடரும், நான் மரித்து போவேன். அங்க பாத்தீங்கன்னாக்கா ரொம்ப அழகாக பேசுறாங்க. அந்த வசனத்தை பார்க்கும்போது லோத்துடைய ஆண்டோட்ட பேசுற வார்த்தைகள், உமது கண்களில் உமது அடியனுக்கு கிருபை கிடைத்ததே, என் பிராணனை காக்க தேவரீர் எனக்கு செய்த கிருபை பெரிதாக விளங்க பண்ணினீர். நம்மளுடைய பிராணனை காக்குவதற்கு கர்த்தர் கிருபைகளை பெரிதாக விளங்க பண்ணுகிறார். எவ்வளவு அருமையான ஒரு வசனம். சோ அதை நீங்க தயவு செய்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த கிருபையை பெரிதாக்குகிறவர் ஆண்டவர். குறுகிய பார்வைகள் இருந்தா கர்த்தரால அவருடைய கிருபையை பெரிதாக்க முடியாது. நீங்க நினைப்பீங்க, எல்லாமே நல்லா இருக்குது, நல்லா சம்பாதிக்கிற, எல்லாத்தையும் கர்த்தர் கொடுத்திருக்கிறார், ஏன் என்னுடைய எல்லையை பெரிதாக்கல? ரொம்ப அழகா இருக்குதுல்ல இது. ஆண்டவர் எல்லாவற்றையும் பெரிதாக்குகிறவர்.